இது சிபிஐ என்கொயரி போட்டா இது நிறுவனமாகும். உடந்தையாக இருக்கிற அரசியல்வாதிகள் வருங்காலத்திலாவது திருந்துவார்கள். அவர்களுக்கு நிவாரணம் அறிவித்தால் போதும், அந்த வீடுகளுக்கு 10 லட்சம் கொடுத்துட்டோம், இறந்து போன குடும்பங்கள் வாயை அடைத்து விட்டோங்கிற மாதிரி தான் அவருடைய செயல்பாடு இருக்கு. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். மனசாட்சி அவரை நிச்சயம் அச்சுறுத்தும்ல. அதாவது முதல்வர் பதவி இதுக்கெல்லாம் பொறுப்பேற்று முதல்வரும் குறைந்தபட்சம் இந்த துறையின் அமைச்சராக இருக்கிற திரு முத்துசாமி அவர்களும் இதுக்கெல்லாம் பொறுப்பேற்று நாங்கள் தான் இதுக்கெல்லாம் காரணம், இனிமேல் இது மாதிரி நடக்காம நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம், இதை நாங்கள் எங்களுடைய நிர்வாக கோளாறு, ஆட்சியில் ஏற்பட்ட ஒரு தவறான முடிவுகள், இன்னும் சொல்லப்போனா எங்கள் கட்சிக்காரர்களை நாங்கள் கட்டுப்படுத்த தவறியது, இதுதான் இதுக்கெல்லாம் காரணம் என்பதை அவர்கள் ஒற்றுக்கொண்டு இனியாவது இது போல நடக்காமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா அவங்களுடைய ரிசைனேஷன் எல்லாம் கேட்டா கூட அவங்க ஆட்சி முடிஞ்சு மக்கள் தூக்கி எறிகிற வரைக்கும் அவங்க இதை விட்டுலாம் விலகிறவர்களுக்கு பெருந்தன்மையானவர்கள் கிடையாது, பொறுப்பேற்பவர்கள் கிடையாது. திமுக எம்எல்ஏக்கள் மீது நீங்களும் குற்றம் சொல்றீங்க, ஏற்கனவே பாமக கட்சி அன்புமணி அவரும் குற்றம் சொன்னாரு. ஆனா இதுக்கு அந்த 2 எம்எல்ஏ இது நிரூபிச்சா நாங்க பொதுவாழ்வுக்கு பதவிகளே தயாரு, அவங்க நிரூபிக்க. அதாவது ஆளுங்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட செயலாளர்கள், மற்ற நிர்வாகிகள் இவங்க தான் காரணம் பொதுமக்களே சொல்றாங்க. டாக்டர் அன்புமணி ராமதாஸ் சொன்ன குற்றச்சாட்டு தான் மக்கள் சொல்றதுதான் அவரும் சொல்லியிருக்காரு. இதுல நிரூபிக்கணும், இது வர்ற தேர்தலில் நீங்க ஓட்டுக்கு 5000 ரூபாய் கொடுத்தா கூட மக்கள் உங்களுக்கு எதிராக வாக்கு. அதனாலதான் சிபிஐ என்கொயரி நடந்தா உண்மை நிலவரம் தெரிய வரும். அதுக்காக தான் எல்லாரும் சிபிஐ என்கொயரி போடணும். ஏன்னா ஸ்டேட் போலீஸ் ஃபெயிலியர், இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர், முதலமைச்சருக்கு தகவல் போடிச்சா போயிருந்தாலும் கண்டு காணாம விட்டுருக்காரா கட்சிக்காரர்களை, இல்ல தெரிந்து செய்யட்டுன்னு விட்டுருக்காரா அப்படிங்கறதெல்லாம் தெரிய வரும். இது போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்திலே சாராயம் வித்தாங்கிறது, கள்ளச்சாராயம் வித்தது தான் ஊரறிந்த ரகசியமா இருக்கிறப்ப இதுல என்ன நிறுவனம் செய்யணும்? இது சிபிஐ என்கொயரி போட்டா இது நிறுவனமாகும். சிபிஐ என்கொயரி தான் இதுக்கு ஒரு சரியான நடவடிக்கையா இருக்க முடியும். அது சிபிஐ இதுல என்கொயரி பண்ணி குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுக்கும்போது தமிழ்நாடு முழுவதும் இதுபோல கள்ளச்சாராயம் விற்பவர்கள், அவர்களுக்கு உடந்தையாக இருக்கிற அரசியல்வாதிகள் வருங்காலத்திலாவது திருந்துவார்கள். அதுக்கான ஒரு நடவடிக்கையாக இதை சிபிஐ இந்த விசாரணையை கொடுக்க வேண்டும் என்பதுதான் நியாயமாக இருக்கும். தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு கட்சிகள் பாதிக்கப்பட்டவர்கள் உயிரிழப்பு சந்திச்சு ஆறுதல் கூறுறாங்க, அவங்க நிவாரண உதவிகள் செய்யறாங்க. இப்போ தமிழக அரசு சார்பாக இருக்கக்கூடிய முதல்வர் இந்த பாதிக்கப்பட்டவர் நேரில் சந்திக்கல, அவங்க குடும்பத்தை பார்க்கல, இது எப்படி நீங்க பாக்குறீங்க? முதல்வருக்கு மனதில் அச்சம் இருக்கும், அதான் காரணம். இல்லாட்டி 57 பேர் இறந்திருக்க, இன்னும் பல பேர் கவலைக்கிடமாக இருக்கிறப்ப அவர்களுக்கு நிவாரணம் அறிவித்தால் போதும், அந்த வீடுகளுக்கு 10 லட்சம் கொடுத்துட்டோம், இறந்து போன குடும்பங்கள் வாயை அடைத்து விட்டோங்கிற மாதிரி தான் அவருடைய செயல்பாடு இருக்கு. மனசாட்சி அவரை நிச்சயம் அச்சுறுத்தும்ல. ஏன்னா அதுக்கு காரணமானவர்களே அவங்க கட்சிக்காரங்கிறது எல்லாருக்கும் தெரியும். காவல்துறையை கை கட்டி போட்டிருக்கிறார்கள் தெரியும். அதனாலதான் அவர் வரலன்னு நான் நினைக்கிறேன். பாப்போம் முதல்வர் என்ன நடவடிக்கை எடுக்கிறான்னு பாப்போம். இப்ப பாஜக சார்பா தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க, மற்ற எதிர்கட்சிகள் நடத்துறாங்க. பாப்போம் என்ன முதல்வர் என்ன செய்யறாருன்னு பார்த்துட்டு அடுத்த இல்ல இங்க கள்ளக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினரே அதிமுக சேர்ந்தவர் தான். இங்க இவ்வளவு கள்ளச்சாராயம் காவல்துறை காவல் நிலையத்துக்கு பின்னாடியே வச்சிருக்காங்க. அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னு தெரியல, அவரை யாரு வாய் போட வச்சது தெரியல. இவங்க அங்க போராட்டாங்க ரைட்டு, அவங்க எம்எல்ஏ இங்க இருந்தவர்னால இத அங்க அசம்பிளியில ஏற்கனவே கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா போன வருஷம் முதல்வர் என்ன சொன்னாரு, அந்த மரக்காணம் கலவரத்துக்கு அப்புறம் எல்லாத்தையும் அடங்கிட்டோம், இனி ஒரு சொட்டு கூட கள்ளச்சாரம் வைக்க பெருமை பேசினாரு. அப்ப கூட சட்டமன்ற உறுப்பினர் அன்றைக்கு கூட சொல்லியிருக்கலாமே, அன்னைக்கு கூட அவங்க கட்சி தலைவர் பழனிசாமி சொல்லி இதை பிரச்சனை எழுப்பியிருக்கலாமே. இன்றைக்கு அவர்கள் போராடுறவங்க
இது அவங்க சட்டமன்ற உறுப்பினர் இங்க ஏடிஎம்கே, அவருக்கு தெரியாம இது நடந்திருக்குமாங்கிறது தெரியல. அப்படி இருக்கிறப்ப அவங்க ஏற்கனவே அந்த பிரச்சனையை கிளப்பியிருக்கலாமே. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.